வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் 60 வருடங்களுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று. அது தொடர்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டினுடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் பேசுவதை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கொதி நிலைக்கு போகிறார். முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லைங்க. நான் நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அது அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சார்? எப்ப சொன்னது? உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி 6வது கடமையாக ஜனநாயகத்திலே ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன்னா இப்போ இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லீம்களுக்கு 5 கடமை இருக்கு. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணி இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்லையா சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படியா சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத விட்டு நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேள்வியா? நான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பார்த்து, கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர், தற்போதைய முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினருக்காக ஏதாவது ஒரு சிறு துரும்ப கிள்ளி போட்டிருக்காருன்னு ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் போடுங்க, நாங்கள் வீடியோ போடுறத நிப்பாட்டுறோம். சரி, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் இல்லையான்னு தான் பத்திரிகையாளர் கேட்குறாரு. ஆமாம், கேட்டிருக்கிறாங்க. கலைஞருடைய கையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கையில் தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று இந்திய முஸ்லீம் லீக் யூனியன் எப்போதும் சொன்னதில்லையா? தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காரணம் என்று சொல்லவில்லையா? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்யாமல் இருந்ததுண்டா? சரி, இதற்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு விஜய் அவர்களுடைய கட்சியில் போய் நீங்கள் கூட்டணி அமைக்க போகிறீங்க, இனி அந்த கட்சியோட தான் போகிறீங்க, மேயர் இதை கேட்க போகிறீங்க, ஏதோ இடைத்தேர்தலில் இடம் கேட்க போகிறீங்கலாம் சொல்கிறீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். நம்ம என்ன கேட்குறோன்னா, விஜய் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னால் IMUL என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இன்றைக்கு போவதற்கான ஒரு நல்ல காரணத்தை மட்டும் சுட்டி காட்டுங்கள். விஜய் என்ன பண்ணியிருக்கிறார்? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு 40 நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை விட்டுறலாம். சினிமாவில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்க்கார் அப்படிங்கிற படத்தில் இஸ்லாமியர்களை அவர் எப்படி சித்தரித்தார்? பீஸ்ட்ங்கிற படத்தில் எப்படி சித்தரித்தார்? RSS எப்படி இஸ்லாமியர்களை இன்றைக்கு தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, அதிகார அரசியலுக்காக 100 வருடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அது மாதிரியான பீஸ்ட்லையும் சர்க்கார்லையும் அப்பாவி இஸ்லாமியர்களின் மீது என்ன மாதிரியான முத்திரை குத்தப்பட்டிருந்தது? டீட்டெயிலாக சொல்லணுமா? ஏராளமான பத்திரிகைகள் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதை IMUL இருக்கிற யாராவது படிக்கிறது நல்லது, சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ சோஃபா மாடல் அரசு தானே போயிட்டுருக்கு. இப்போ நேற்றை கூட நான் ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்க்குறேன். நக்கீரனில் வேலை செஞ்சுட்டு இருந்த
ஒரு பிரபலமான நபர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வைகோ உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதியில் போட்டியிட்டார் மதிமுக கட்சி. 2 தொகுதியிலையுமே 20 கோடி ரூபாய் ஏதோ செலவு பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போது அந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண விட்டுட்டு தாவேக்காவில் கூட கூட்டணி அமைப்பதற்காக 50 கோடி ரூபாய் வைகோபால் சாமி வாங்கியிருக்கார் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். இப்போ சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லா வீடுகளுக்கும் சோஃபா போயிட்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, திரும்ப கேட்குறது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு செய்த நலத்திட்டங்கள் பட்டியலிட முடியும். விஜய் என்ன செய்திருக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அதாவது சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான், சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு, 2 பேருக்குமே நம்ம தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் இல்லையா? விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 5 வருடம் தொடர்ந்து துப்புரவு துணையாளர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அல்லது அப்ரெண்டிஸாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன தகவல் வந்து கொண்டிருக்கிறது செய்தியாக? துப்புரவுத்துறையை முழுமையாக தனியாருடைய கைகளில் கொடுப்பதற்கு விஜய் அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தொழிலாளர்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க? இது வந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கான அரசா, இல்லை இது பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசா? அப்போது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை ஒடுக்குவதற்கு இப்போவே திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சி அப்படிங்கிறது இன்றைக்கு தெளிவாகிறது. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை எதற்காக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் நல்லா தெரியும். அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவிற்கு வாக்களிக்கணும்னு கடந்த காலங்களில் கேட்டீங்களே அப்படின்னா ஏன் நீங்கள் பதட்டப்படுறீங்க? திமுகவிற்கு வாக்களித்தீர்கள் என்றால், கலைஞருக்கு வாக்களித்தீர்கள் என்றால், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்கள் என்றால், ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இல்லை? ஏன் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லை? ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லை? காரணம், தமிழ் மண்ணில் திராவிட ஆட்சிகளுடைய அரசு இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஏன் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணத்தை மட்டும் ஐயுஎம்எல்ல இருக்கிறவங்க யாராவது நினச்சி பார்த்தா நல்லது. இதெல்லாம் அதிகார வெறி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வதற்கு இல்லையா? ஒரு 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 அதுவும் நிரந்தரமான அதிகாரமாக கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 3 வருஷம் 2029 அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. காலம் மாறும், காட்சி மாறும். மக்கள் இப்போதே போதும்னு ஆயிட்டாங்க. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுவே எல்லாமே வரலாற்றினுடைய மிக முக்கியமான பிழையாக ஐயுஎம்எல்லுடைய வரலாற்றில் எழுதப்படும் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.